ஆமா, எங்க தம்பி எங்க ராஜாவை காணோம்? எப்படியோக்கா, மாமா அப்படி இப்படி இருந்தாலும் உனக்கு 2 பிள்ளைங்க நல்ல பிள்ளை அமைஞ்சிருச்சுக்கா. அண்ணா, சின்ன வயசுல தெரியாம நான் அம்மா கிட்ட அப்படி சொல்லிட்டேன். ஊரே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிருச்சுண்ணா. நீங்க மட்டும் இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணல. முதல்ல நமக்கு ஒரு கஷ்டம்னா கூட வந்து நிக்க சொல்லுமா. அவன் தான் சொந்தக்காரன். மொயினோட்ட பார்த்து 100 ரூபா வைக்கிறவன்லாம் சொந்தக்காரன் இல்ல. அம்மா, துணி இது மேல காய போட்டிருக்கியா? மழை வர மாதிரி இருக்கு பாரு. ஐயோ, துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு. போ 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 எடுத்துட்டு வா. ரெடி ஆயிடுச்சு. ரோஸ் எடுத்து வைக்க சொன்னேன். ஷோ, மறந்துட்டேன்டா. ஓ, என்னம்மா நீ, டைம் வேற ஆச்சு. போ. ஐயோ அம்மாடி, ஐயோ ஐயோ, பார்த்து வரலாம்ல. ஷோ, இது கால கீழே வைக்காத. என்ன சாமி சொன்னாங்க? ஒண்ணு இல்லம்மா, சுளுக்குதானா, சரியாயிடும். பார்த்து நடக்க மாட்டியாம்மா? கண்ணை எங்க வச்சு நடக்கிற? இல்லண்ணா, அவசர அவசரமா மேல போயிட்டு இருந்தேன்னா ஏசி தண்ணி லீக் ஆனதே தெரியல. நான் பாட்டி காலை வச்சு வலிக்கி விட்டுருச்சு. ஆபீஸ் கிளம்ப நேரத்துல உனக்கு என்ன மேல அர்ஜென்ட் வேலை? அதுவா, மேல இருக்கு ரோஸ் எடுக்கணும். ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாரு. விடுமா, அது தூக்கிலாம் போட மாட்டான், பாத்துக்கலாம். கூட கூட நான் கிளம்பிட்டேன், போயிட்டேன். இருமா, அண்ணன் வீட்டுலதான் இருக்கான், அவனை கொண்டு வந்து விட சொல்றேன். ஏன் அண்ணன் வேலைக்கு போல? என்ன, நீயே போய் பாரு. அண்ணா, நான் கிளம்பிட்டேன், போலாமா? இந்த வரேன்டா. மா, கார்த்தி வருவாமா. ஃப்ரிட்ஜ் மேல பைப் லிஸ்ட்லாம் இருக்கும், அதை கொடுத்து கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லிரு. சரிண்ணா. சரி, பார்த்து போ. ஹலோ, வந்துட்டேன். பஸ் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, வந்துருச்சு. நான் ஏற போறேன். இன்னொரு பஸ் ஏற போறேன்னு சொல்றேன்லம்மா. சல்மா, 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 சல்மா. ஒண்ணு துண்டு கொடு. ஒண்ணு 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 ஒண்ணு. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சரியா சரியா, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. சரியா 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 இருண்டம்மா,
ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி 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 சரி. ம் சரி. என்ன சாமி இப்படி பயப்படுறா? உனக்கு தான் தெரியும்லம்மா, டக்குன்னு சவுண்டு கேட்டாலே ரொம்ப பயந்துருவா. ஃபோன் பேசிட்டே ரோடு கிராஸ் பண்ணியிருப்பா போல. பஸ் ஆரன் ரொம்ப பயப்படுத்துற மாதிரி இருந்திருக்கு, அதான் பயந்துட்டா. இரு நான் துண்ணூறு எடுத்துட்டு வரேன். விட்டு போவண்ணா கூட அதாவது தூங்கிட்டால சாமி, வா சாப்பிடலாம். இன்ஸ்டாலாமா அவளை கொடுத்துட்டியா? அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா சாமி. என் மனசு எதுவும் சரியில்லைம்மா, அவளுக்கு எதுவும் கெட்டது நடக்கிற மாதிரியே தோணுது. ஏன் சாமி அப்படி சொல்ற? ஆமாம்மா, மனசை கேட்டுக்கல. நீ ஒருட்டு கிளம்புறியா? அவன் ஜாதகத்தை பார்த்துட்டு வந்துடுவோம். அப்படியே ஏதாவது பரிகாரம் இருந்தால் கூட பண்ணிடலாம். ஏம்மா, நீ ஏதாவது வேண்டுதல் வச்சு அது எதுவும் பண்ணாமல் இருக்கா? ஆமா சாமி, நம்ம குலதெய்வத்துக்கிட்ட தான் ஒரு வேண்டுதல் இருக்கு. மண்டி போட்டு 108 தடவை சுத்தி வந்து மடிப்பிச்சை ஏந்தி அதுல வர காணிக்கையில மண்சோறு சாப்பிட்றேன்னு வேண்டி இருந்தேன். அதுதான் எதுவும் பண்ணாம இருக்குன்னு. ஒருவேளை அதனாலதான் அவளுக்கு இப்படிலாம் ஆகுதோ? அப்படிலாம் இருக்காது சாமி. அதான் நம்ம ஜாதகத்தை எடுத்து ஜோசியரை பார்க்க போறோம்ல, அங்க என்ன ஏதுன்னு விளக்கமா கேட்டுடலாம். சரி, நீ போய் கிளம்பு. ஆ சாமி. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. சாமி, வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதான் பார்க்க வந்தேன். சாமி, பாப்பாவுக்கு கொஞ்ச நாளா நடக்கிறது எதுவுமே நல்லதாவே இல்லை. எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் பாப்பா ஜாதகத்தை உங்கள்கிட்ட காட்டலான்னு வந்தேன். கொஞ்சம் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க சாமி. பிள்ளைக்கு ஜாதகம் பார்த்து தான் சடங்கு கழிச்சிங்களா? இல்ல சாமி. புள்ள சடங்கானதுக்கு அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு போகல போல இருக்கு. ஆமா சாமி, போகல. சாமிக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேற்றாம வச்சிருக்கீங்களா? ஆமா சாமி. முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் நிறைவேற்றுங்க, அப்புறம் எல்லாம் சரியாயிரும். சாமி, வேண்டுதல் அம்மா வச்சிருந்தாங்க, இப்போ அவங்களால பண்ண முடியுமான்னு தெரியல. அதுக்கு பதிலா நான் பண்ணலாமா? கூட பிறந்தவங்க தானே நீ, அப்பா இடத்துல இருந்து நீ எல்லாத்தையும் பண்ணலாம். போயிட்டு வா. வரேங்க சாமி. ஏ சாமி, அடுத்த மாசம் ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? எதுக்குமா அவ்வளோ நாள் தள்ளி போட்டு? நம்ம ஒரு 2 நாள்ல போயிட்டு வந்துடும். எப்படி சாமி, ஃபங்க்ஷன் நாள் எதுவுமா கடையில கேக் ஆர்டர் வேற அதிகமா இருக்கும். எப்படி நீ திடீர்னு லீவ் போடுவ? அதெல்லாம் இன்னைக்கு நைட்டே போய் முடிச்சு வச்சிடறேம்மா. நம்ம நாளைக்கு போயிட்டு வந்துடுவோம். வா. என்னம்மா விளையாடுறீங்களா? 108 தடவை, அதுவும் முட்டி போட்டு. அந்த பரிகாரம் ஒன்றும் பண்ண வேணாம். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நீ என்னம்மா பேசிட்டு இருக்க? ஆல்ரெடி அண்ணன் 12 மணி நேரம் நின்று முட்டி வலியோட இருக்காரு. இதுல எப்படி அந்த பரிகாரம் பண்ண முடியும்? அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்.
அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பரிகாரம் பண்ண பேசும்போது இப்படி அவசரம் பேசாது. நீ எப்படினா பண்ணுவ? இங்க பாரு, நான் இதை பண்றதே உனக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன். உனக்கு ஒரு நல்லதுன்னா நான் என்ன வேணா பண்ணுவேம்மா. சரி, நான் பேக்கரி கிளம்புறேன். நைட் வர மாட்டேன். 2 பேரும் பத்திரமா இருந்துக்கோங்க. அம்மாடி, இதெல்லாம் உன் நல்லதுக்கு தானம்மா. என்னம்மா, அண்ணனை கஷ்டப்படுத்தி தான் எனக்கு இந்த நல்லது நடக்கணும்னா எனக்கு அந்த நல்லதே தேவையில்லை. போ. பசி தூக்கத்தை மறந்து நீயோ அடி பாசத்தை பொழிஞ்சாயே. தினம் முகம் பார்த்து போதும் புது விடியிலும் தந்தாயே. நீ எனக்கு சாமி, இந்த பூமியோட எல்லாம் நீதானே. ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய சிற தாரேனே. ஓ கூடவே பொறக்கணும், கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உனக்கு நான் சாமி இல்ல, என் பிள்ளை தான் சாமி. என் பிள்ளை நல்லா பார்த்துக்கணும். குடும்பம் தாங்குறியே, அந்த குடும்பம் தான் உனக்கு பிரச்சனை இழுத்துட்டு வர போகுது.
குடும்பம் குடும்பம் தாங்குறியே, அந்த குடும்பம் தான் உனக்கு பிரச்சனை இழுத்துட்டு வரப்போகுது.